அவருக்கு ஒரு 40லேருந்து 50% ஓட்டு வருது அப்படின்னா, சில பேர் என்ன சொல்றாங்க, 50% ஓட்டு பிஜேபிக்கு வருது, அதனால மிச்சம் 50% உங்களை நெக்லெக்ட் பண்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி தானே இண்டி கூட்டணிக்கு இருக்கும். இண்டி கூட்டணி விட்டுருங்க, காங்கிரஸுக்கு இன்னைக்கு தொகுதி பொசிஷன்ல 25-30% ஓட்டு தான் காங்கிரஸ் எடுக்குதுன்னா, ஏன்னா 100க்கும் குறைவான சீட்டுகள் எடுக்குன்னா 30%, 40% வந்ததுன்னா 200 சீட்டுகள் வரக்கூடிய கால்குலேஷன் இருக்கும். நமக்கு அதெல்லாம் தெரியும். நீங்க எல்லாரும் மகா கில்லாடிகள், நாம் எல்லாருமே எவ்வளோ பார்த்துருக்கோம். அந்த 100க்கு கீழே வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 30%. 30%னா 70% மக்கள் காங்கிரஸை நிராகரிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் மனதில் காலாகாலமாக இருந்த காங்கிரஸால உள்ள போக முடியல. என்ன பேசுறது, என்ன பண்றதுன்னு தெரியல. எதிர்கால சிந்தனை அவர்களுக்கு, அந்த எதிர்காலத்தில் நாம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. எப்போ பார்த்தாலும் மோடியை திட்டுறதுலேயே அதிகமான நேரத்தை செலவழிக்கிறார்.